Hello friends, welcome to shadowcraft. இன்னைக்கு நம்ம shadowcraftல clay யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பரான photo frame எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். இந்த photo frame பண்றதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைனா இந்த மாதிரி air dye clay எடுத்துக்கோங்க. homemade gesso, metallic color, இந்த மாதிரி waste colander அட்டை, paint brushes, கட் பண்ணுறதுக்கு நைஃப், இவ்வளோதான். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்போர்ட் அட்டை எடுத்துப்போம். இந்த கேலண்டர் அட்டை எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் வந்து தேவையில்லை. உங்களோட ஃபோட்டோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அடுத்தது கிளே மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஃபெவிக்ரிலோட மோல்டிட் ஏர் ட்ரை கிளே எடுத்திருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே லைட்டாக பவுடர் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கையிலையும் ஒட்டாது, கீழே பிளாட்ஃபார்ம்லேயும் ஒட்டாது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துப்போம். கொஞ்சம் எடுத்துட்டு இதை நல்லா வந்து மெலிசாக ஒரு நூல் மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுக்க ஃப்ரேமில் லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு லேயர் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிப்போம். இதே மாதிரியே எல்லா சைடையும் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டும் போது கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க. அந்த இடத்துல வந்து முடிஞ்சிச்சுன்னா இன்னும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு.
பாருங்கள் ஃபுல்லாக வந்து கொடுத்தாச்சு, க்ளே ஒர்க் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த பிளாக் கலர் ஜெஸ்ஸோ எடுத்து அப்ளை பண்ணோம். இந்த ஜெஸ்ஸோ வந்து ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் தர போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுவோம். எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கோங்க. ஒரு இடம் கூட இந்த ஒயிட் கலர் தெரியாத மாதிரி ஃபுல்லாக பிளாக்காக கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஜெஸ்ஸோ வச்சு கொடுத்தாச்சு. அதுவும் நல்லா ட்ரை ஆகிட்டு, ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிட்டு. இப்போ இதில் மெட்டாலிக் கலர் கொடுத்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன கலர் எடுத்திருக்கேன்னா ரஸ்ட் கலர், இந்த கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து டீட்டெயிலிங் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துக்கோங்க. பெயிண்ட் எடுத்துகிட்டு இது மேலே இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தா நல்லா சூப்பராக எக்ஸ்போஸ் ஆகும். ரொம்ப எடுத்துக்காதீங்க, லைட்டாக. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி தான் கொடுக்கணும். இந்த நடுவில் அந்த கேப்பில் வந்து லைட்டாக கொடுங்க. அதுமாதிரி லைட்டாக கோட்டிங் கொடுக்க, ரொம்ப டெப்த்தெல்லாம் கொடுக்கக்கூடாது, லைட்டாக கொடுக்கணும். அந்த பிளாக்கும் அதுவும் வந்து நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பாருங்கள் சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி. இது வந்து நானே செஞ்ச கிளாஸ் பெயிண்டிங். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேடோ கிராஃப்ட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.